ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். தூக்கம் வராமல் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. ஏன் தூக்கம் வரலன்னா, கண்டதை நினச்சிக்கிட்டு தூக்கம் வர்றதில்ல. வேலை அதிகமான வேலை, கடன் தொல்லை, புதுசாக கடன் வாங்கணும் அல்லது புதுசாக வீடு கட்டுறது, படிக்கிற பிள்ளைங்கள நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே தூக்கம் வராமல் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு வர நோய் சரியாகலைன்னு சொல்லி நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. குழந்தைகளுக்கு வந்ததால் தாய்கள் தூங்குறது கிடையாது. சில பெண்களுக்கு வந்த நோயால் அவங்க அம்மா மட்டும் இல்லை, கணவரும் தூங்காமல் இருக்காங்க. ஏன்னா நல்லா ஆகலைன்னா அவருடைய பொழப்பும் போச்சு. மனைவி இல்லைன்னா கணவனுக்கு வாழ்க்கையே இல்லை. அது கண்டிப்பாக நல்ல கணவர்களுக்கு இது தூக்கத்தை கெடுக்கும். நிறைய பேர் இந்த அவதியில் தூங்காமையே இருக்கிறாங்க. அதிகம் தூங்க முடியாததால் நிறைய பேர் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் தூக்கம் வரல, அதனால் குடிக்கிறோம். தன்னை மறந்து தூங்குற வரைக்கும் குடிப்போம்னு குடிக்கிறாங்க. ஆனால் இது குடிக்கிறதால அவங்க உடம்பு தான் கெட்டுரும். அதை பற்றி கவலைப்படாமல் குடிக்கிறாங்க. தெரியாமல் சில தவறுகள் நடந்தும் நல்லது செய்கிறேன்னு நினச்சி கெட்டது நடந்துடுது. அதனால் தூக்கம் வரல அப்படின்னு அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. படிக்கும்போது சில பேருக்கு டக்குன்னு தூக்கம் வந்துடும். எழுத்துக்களை பார்க்கவும் தூக்கம் வரும். ஆனால் புத்தகத்தை மூடி வச்சதும் தூக்கம் போயிடும். புத்தகத்தை பார்க்கும்போது தூக்கம் வரும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு படிக்க முடியாமையால் தூக்கம் வரும். புத்தகத்தை கண்டதுமே தூக்கம் வருதுன்னா அவங்களால அந்த சரியான முறையில் அவங்க அதில் கவனம் செலுத்த முடியலன்னு தான் அர்த்தம். இந்த தூக்கத்துக்கான மருந்து, தூக்கம் வரல அப்படின்னா தூக்க மாத்திரையை போடுறோம். தூக்க மாத்திரையை போட வேண்டாம். தூக்க மாத்திரையை போட்டால் அது ஏன் போடுறாங்கன்னா, வலி தாங்க முடியாமல் சில நோய் உள்ளவங்க கண்டிப்பாக அவதிக்குள்ளாகிறதுனால அதை தூக்க மாத்திரையை கொடுக்குறாங்க. தூக்க மாத்திரை கொடுக்கறதால அவங்க தூக்கம் வருது. அதை தவறுன்னு சொல்லலை. ஏன்னா அவங்க தூங்குனாதான் கண்டிப்பாக அந்த நோய் குணமாகும். அதனால் அந்த மாத்திரையை கொடுக்குறாங்க. நாம் தூங்குறதுக்கு ஒரு தனி பாடமே இருக்குது. தூங்க வைக்கிறதுன்றது ஒரு தனி கலை. எத்தனையோ யோகா பண்ணும்போது தன்னால் தூக்கம் வரும். அதனால் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த இலை, இது வாகை இலையிலேயே பெரிய வாகைன்னு சொல்லுவோம். இதை தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லுவாங்க. இதை யாருமே அதிக அளவுக்கு பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா கிராமத்தில் இது வைத்தியர்கள் பயன்படுத்துவாங்க. சாதாரண மக்கள் இதை ஆட்டுக்குட்டிக்கு தான் வெட்டி போடுவாங்க. இந்த ஆட்டுகள் நல்லா இதை சாப்பிட்டு பாலை கொடுக்கும். அந்த பாலை குடிச்சிட்டு நம்ம நிம்மதியாக தூங்கலாம். இந்த ஆட்டுப்பால் கிடச்சி அந்த பாலில் இதை மருந்தாக தயாரித்தோம்னா எப்படி தூக்கம் வராதவங்களுக்கும் தூக்கம் வந்துடும். இந்த வாகை இலைன்னு சொல்லுவோம். இதை தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 6 மணிக்கு மேலே இதுவாக தூங்க ஆரம்பிச்சிடும். எது எந்த செயலை செய்தோ அது நம்மளையும் அந்த செயலை செய்ய வைக்கும். அதுதான் மருத்துவம். ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் சரியாக தான் தமிழர்கள் வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் மாற்றி வைக்கிறதே கிடையாது. இந்த இலைக்கு பேர் தூங்கு மூஞ்சி மரம்னா அதை சாப்பிட்டா நமக்கு தூக்கம் வரும். அதனால தான் அதுக்கு பேர் தூங்கு மூஞ்சி மரம், வாகை இலை. இந்த வாகை மரத்தை அதிகமாக நம்ம பயன்படுத்துறது கிடையாது. பயன்படுத்தவும் மாட்டாங்க. வண்டிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அது வண்டிகளில் மட்டும் இருந்தால் ஒன்றும் எந்த ஒரு இதுவும் இருக்காது. வீடுகளுக்கு பயன்படுத்துறது கிடையாது. வாகையினுடைய இலையினுடைய சாறு ஆடுகள் சாப்பிட்றதால ஆடுகள் சாப்பிட்டு புழுக்கையாக போடும்போது அந்த புழுக்கையிலையும் அந்த வாகையினுடைய தன்மை இருக்கும். அந்த பால்லையும் வாகையினுடைய தன்மை இருக்கும். ஆட்டுப்பால் சாப்பிட்டு பாருங்கள், தூக்கம் தன்னால் வரும். எல்லாருக்கும் இப்போ ஆட்டுப்பால் கிடைக்காது. ஏன்னா ஆடு வளர்க்குறதும் குறைஞ்சி போச்சு. ஆட்டில் பாலும் கிடையாது. ஏன்னா குட்டிக்கே பால் இல்லாமல் போயிடுது. ஆட்டுப்பால் சாப்பிட சாப்பிட அதிக நன்மையை தரும். காந்தி அந்த நாளில் சாப்பிட்ருக்காரு. ஆட்டுப்பாலும் கடலை பருப்பும் சாப்பிட்ருக்காரு. கடலை உடலை வளர்க்கும், ஆட்டுப்பால் எல்லா நோயிலிருந்தும் நம்மளை காப்பாற்றும். அந்த முறையை அவர் பயன்படுத்தி அவர் சாப்பிட்டாரு. நாம் அந்த ஆட்டுப்பால் சாப்பிட்டு தூக்கம் ஒருத்தருக்கு வருதுனாலே அவனுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாதுன்னு அர்த்தம். கவலை இல்லாதவனுக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும். எது இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் சமாளிக்கிறேன்ற திறமை உள்ளவங்களுக்கும் தூக்கம் வரும். எதையுமே சமாளிக்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வராது. ஏன்னா இதை தாங்க முடியாமல் அவங்க தூக்கமே வராது. ராத்திரியில் எழுந்திரிச்சு நடந்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லைனா எங்கேயாவது போயிடுவாங்க, இல்லைனா சினிமா தேட்டருக்கு போயிடுவாங்க. இப்போது எந்த நேரமும் தொலைக்காட்சியில் எந்த நேரமும் நிகழ்ச்சி இருக்குது, அதை போட்டுட்டு தூக்கம் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. சிந்திக்கிறவங்களுக்கும் தூக்கம் வராது. ஏதாவது சாதிக்கணுன்றவங்களுக்கும் தூக்கம் வராது. அந்த தூக்கம் வேற. நம்ம துக்கத்தில் தூக்கம் வராமல் இருக்கிறாங்க. எப்பயுமே வேலை செஞ்சும் தூக்கம் வரலன்னா கண்டிப்பாக இந்த தூங்கு மூஞ்சி இலையை எடுத்து
இதில் ஒரு பட்டாணி அளவுக்கு அரைச்சி அதை சாராக எடுத்துக்கிறணும். இதை சாராக எடுத்துக்கிட்டு இது கூட சேர்ந்து ஏலக்காய் 2 ஏலக்காயை 2 எடுத்துக்கிறணும். ஏலக்காய் சாப்பிட்டாலே கண்டிப்பாக தூக்கம் வரும். தூக்கம் வர்றதுக்கு தான் ஏலக்காய் டீ சாப்பிடுவாங்க. ஏலக்காயை சேர்க்கும்போது ஏலக்காயோட சீரகம் சேர்க்குறோம். இந்த சீரகம் சாப்பிட சாப்பிட உடலில் உள்ள உள்புறத்தில் எந்தெந்த கஷ்டங்கள் இருக்கோ, எந்தெந்த அழுக்குகள் இருக்கோ அத்தனையும் சீராக்கி அது உள்ள வேலை செய்யும்போது உடலை தங்கமாக்குது. தங்கமாக்குறதால தான் சீரகம். தங்கம்னா தங்கம் இல்லை, உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் விரட்டி எடுத்து உடலில் உள்ள உறுப்புகளை தங்க வைப்பதால் தான் தங்கம்னு பேர். உள்ளுறுப்புகள் அனைத்தும் நல்ல நிலையில் இருக்கணும்னா இந்த சீரக தண்ணியை குடிக்கிறாங்க. இந்த சீரக தண்ணியை அதிகமாக குடிக்கிறது இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி, கேரளா இந்த பகுதியில் சீரக தண்ணி இல்லாத வீடே இருக்காது. ஏன்னா உடல் தங்கமாகும்போது எந்த நோயும் இருக்காதுன்ட்டு அவங்க தனியாக இருக்கிற வீட்டில் இருக்கிறதால அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல முடியாததால் அவங்க சீரக தண்ணி சாப்பிட்றாங்க. இதோடு சேர்த்து கசகசா. இந்த கசகசாவை சாப்பிடும்போது ஏன் எல்லாமே மசால் சாமானில் போட்டுறாங்க. இந்த தூக்கம் வராத குழந்தைக்கு இந்த கசகசாவை கொஞ்சம் அரைச்சி பாலில் கலந்து கொடுத்து பாருங்கள், தூக்கம் வரும். மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிற குழந்தைக்கு இந்த கசகசாவை கொஞ்சம் கூடுதலாக போட்டு பாலில் அரைச்சி கொடுங்க, இந்த மலச்சிக்கல் சரியாகும். வயிற்றுப்போக்கு இருக்குது அந்த குழந்தைக்கு கசகசாவை குறைச்சி பாலை அதிகமாக கொடுங்க, அந்த வயிற்றுப்போக்கு குணமாகும். கசகசாவுக்கு அந்த அளவுக்கு மருத்துவத்தன்மை இருக்குது. இதை செய்யும், அதையும் மாற்றி செய்யும். மலத்தை வெளியேற்றும், மலத்தை இருக்கவும் செய்யும். 2 திறமையும் இதுக்கு உண்டு. இது எல்லா வகையிலையும் நல்லதை செய்கிறது. இந்த கசகசாவை சாப்பிட தூக்கம் தன்னால் வரும். இதோடு சேர்ந்து பூண்டு நம்ம சேர்க்குறோம். பூண்டை சேர்க்கும்போது உள்ள சளிகளை வெளியேற்றும், சளியினுடைய தொல்லைகளை வெளியேற்றும். சளி தொல்லை இருந்தால் தூக்கம் வராது. தூக்கம் வராமல் இருக்கும்போது இந்த பூண்டை நம்ம வேக வச்சு அந்த பாலோடு சேர்ந்து சாப்பிடும்பொழுது அந்த தூக்கம் தன்னால் வரும். அந்த மூச்சு திணறல் இருக்காது. மூச்சு அடைப்பு இருந்தாலும் ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்துரும். இந்த மூச்சு திணறலையும் வாயு குத்தலையும் வெளியேற்ற வல்லது இந்த பூண்டு. இதையெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம காய்ச்சி எடுத்து இதோடு சேர்ந்து வெல்லம் சேர்த்து சாப்பிட ராத்திரி நேரத்தில் இதை சாப்பிட சுகமான தூக்கம் வரும். இப்போது இந்த மருத்துவத்தை பார்க்கலாம். பாலை நல்லா காய வச்சுக்கிறணும். பால் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாலில் 2 ஸ்பூன் கசகசா போட்டால் போதும். 2 ஸ்பூன் கசகசா, ஒரு 250 மில்லி பால் இப்போது இது பண்ணியிருக்கோம். 250 மில்லி பாலோட 2 ஸ்பூன் கசகசா போதுமானது. இந்த கசகசாவும் இந்த பாலோடைய சேர்ந்து வேகணும். நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே பூண்டு ஒரு 4 அல்லது 5 பல் பூண்டு இதில் போட்டால் போதுமானது. 4 பல் பூண்டு போடும்போது இந்த பூண்டினுடைய வேகம் நல்லா பாலோடு சேர்ந்து நல்லா வேகணும். இந்த பூண்டு வேக வேக அந்த பூண்டினுடைய காரம் அந்த பாலில் இறங்கும். நேராக இந்த பூண்டை சாப்பிட்டோம்னா நமக்கு வாயெல்லாம் புண்ணாகும். இந்த பூண்டை வேக வச்சு சாப்பிடும்போது வாயு தொல்லைகளை தீர்க்கும். வாயு தொல்லை தீரும்போது நமக்கு சுகமான தூக்கத்தை கொடுக்கும். வாயு தொல்லை தீர்றது மட்டும் இல்லாமல் நெஞ்சு சளியை வெளியேற்றும். நெஞ்சு சளி தூக்கம் வராததுக்கு பல காரணம் உண்டு. ஏன்னு கேட்டோம்னா நெஞ்சு சளி இருந்தாலும் தூக்கம் வராது, தலைவலி இருந்தாலும் தூக்கம் வராது, கை கால் வலி இருக்குது தூக்கம் வராது, வேலையே இல்லை வீட்டில் சும்மா இருக்கிறோம் அதுக்கும் தூக்கம் வராது, அதிக நேரம் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து கண்ணு முழிச்சமானிக்கே இருக்கும், ஒரு வேலையை முடிக்காமல் வீட்டுக்கு அவங்க வந்தால் அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வராது. தூங்கிட்டு இருந்தாலும் மறுபடியும் எழுந்திரிச்சு போய் அந்த வேலையை செய்ய தூண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கம் இல்லாமையே அவதிப்படுவாங்க. இந்த அவதிப்படுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மருந்து. இந்த தூங்கு மூஞ்சி மரம் எங்கே பார்த்தாலும் இருக்குது. சென்னையில் கிராமங்களில் மலைக்கு போனால் தான் கிடைக்கும். இது மலையே இங்கே உங்கள் நகரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த மலையே இங்கே இருக்கிறதால நல்ல பலனை கொடுக்கும். அதனால் இந்த தூங்கு மூஞ்சி இலையை அதிக அளவு தேவையில்லை. ஒரு பட்டாணி அளவுக்கு எடுத்து அதை சாராக்கி தண்ணியாக கலந்து ஒரு 20 மில்லி அளவுக்கு அந்த தண்ணியோட கலந்த அந்த சாரை ஊற்றினோம்னா பால் எல்லாம் வெந்து முடிச்சதுக்கப்புறம் ஊற்றி அதை இரவு நேரத்தில் குடிக்க சுகமான தூக்கம் வரும். காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திரிக்க முடியும், அந்தளவுக்கு தூக்கம் வரும். தூக்கம் வராதவங்களுக்கு கெண்ட சதைன்னு சொல்லுவாங்க. காலில் முட்டி கீழே இருக்கிற பின்பகுதியில் உள்ள அந்த சதைகள் வலி அதிகமாக இருக்கும்.
வலி அதிகமாக இருந்தாலே அவங்க தூக்கம் இல்லாமல் இருக்காங்கன்ற பொருள். யாருக்கு காலில் பின்பக்கம் அந்த கெண்ட சதையில் வலி அதிகமாக இருக்கோ அவங்க தூங்கலைன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தூங்காதவங்களுக்கு தான் அந்த சதை அதிகமாக வலி எடுக்கும். அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது, யோசிக்க முடியாது. தூக்கம் இல்லைன்னா அவங்களால யோசிக்கும் திறமை போயிடும். இந்த திறமை போயிடுச்சுன்னா அவங்க இருந்தாலும் அது ஒரு ஜடம் மாதிரி தான் இருப்பாங்க. யோசிக்கிற திறமை இருந்தால் தான் நம்ம மனிதன். எதுவாக இருந்தாலும் யோசிக்கிற திறமை வேணும். தூக்கம் இல்லாமல் இருந்தால் கண் முழித்து கொண்டே இருக்கும். அந்த நாளில் தூக்கம் வர்றதுக்கு கண்ணில் எண்ணெயை கட்டுவாங்க. விளக்கெண்ணெயை கண்ணில் ஊற்றி கையில் விரித்து பிடிச்சி குழந்தைகளுக்கு தூங்குற குழந்தைங்களுக்கு கண்ணில் கட்டிட்டு வந்தாங்கன்னா கண்ணில் உள்ள உபாதைகள் எல்லாம் குறையும். இந்த முறைக்கு பயன்படுத்தும் பொழுது இந்த தூங்குமூஞ்சி இலையினுடைய சாறை நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த பால் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அதிக அளவு நல்லதை கொடுக்கும். உடலில் உள்ள உபாதைகள் எல்லாத்தையும் குறைச்சி நல்ல ஒரு சத்தை கொடுக்கும். பால் சாப்பிட சாப்பிட உடல் ஆரோக்கியம் கூடும். உடல் ஆரோக்கியம் கூடும்போது நமக்கு நம்மளை அறியாமல் தூக்கம் வரும். இதோடு சேர்ந்த கசகசா, பூண்டு, ஏலக்காய், இந்த ஏலக்காய் 2 போட்டதால் அது மணமாகவும் இருக்கும். ஏலக்காய் சாப்பிட்டாலே தூக்கம் தன்னால் வரும். அதனால தான் இந்த ஏலக்காயை நம்ம சேர்க்குறோம். இது பார்க்கும்பொழுது உங்கள் கடைகளில் கிடைக்கிற இந்த பாதாம் பால் மாதிரி இருக்குது. ஆனால் அதில் பூண்டு தான் இருக்குது, பாதாம் பால் கிடையாது. இது பூண்டு. ஆனால் இந்த பூண்டினுடைய தன்மை காரம் எல்லாம் மாறி ருசியாக மாறி இருக்கும். இதோடு சேர்ந்து வெல்லம் கலந்துருந்து இதை சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை தினந்தோறும் ராத்திரியில் கொடுத்து பாருங்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 200 மில்லி அளவுக்கு சாப்பிட வராத தூக்கம் வரும். உடல் வலி போகும். நெஞ்சில் இருக்கிற அடைப்புகள் தீரும். அவங்களுடைய நிலைமை கால் வலி, உடம்பு வலியால் தூங்க முடியலன்னா அந்த வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். இந்த கசகசா சேர்ந்ததால் தன்னால் தூக்கம் வரும். கசகசா மட்டும் இல்லை, இதோடு சேர்ந்த ஏலக்காய், சீரகம், இந்த பெரிய வாகை இலை, அதான் தூங்குமூஞ்சி இலைன்னு சொல்கிறோம். பெரிய வாகை இலை, பெரிய வாகைன்னு தான் சொல்லுவோம் அதை. இந்த பெரிய வாகை இலையை நம்ம பயன்படுத்தி பாலில் கொடுக்கும்போது எப்படியாப்பட்ட தூக்கமே வராதவங்களுக்கும் தூக்கம் வரும். இந்த தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமருந்து. இந்த பால், பூண்டு, கசகசா, ஏலக்காய், சீரகம் இத்தனையும் நல்ல பலனை கொடுக்கும். ஏலக்காய் 2 போதுமானது. கசகசா 2 ஸ்பூன் கண்டிப்பாக போடணும். சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். பூண்டு ஒரு 4 பல். பால் கண்டிப்பாக 200 மில்லி குறையாமல் இருக்கணும். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பால் குடித்து வர உடலில் உள்ள உபாதைகள் போய் தூக்கம் தன்னால் வரும். நெஞ்சு சளி இருந்தாலும் அந்த சளியை வெளியேற்றும். வாய்வு தொல்லையாக இருந்தாலும் தூக்கம் வராது. அந்த வாய்வுகளையும் வெளியேற்ற அந்த பூண்டை கொடுத்துருக்கோம். அந்த பூண்டு உள்ளே போனதும் வாய்வுகளை வெளியேற்றி அந்த தூக்கம் இல்லாதவங்களுக்கும் தூக்கம் வர வைக்கும். அதிக நாள் தூக்க மாத்திரையை சாப்பிடாதீங்க. ஏன்னா 1 வருடம் தூக்க மாத்திரையை சாப்பிட்டா 1 சொட்டு விஷத்துக்கு சமம், 1 சொட்டு பாம்பு விஷத்துக்கு சமம். 1 வருடம் அல்ல 5 வருடம் சேர்ந்தாப்புல சாப்பிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படும். அவங்க கொடுக்குற அளவுக்கு மேலே கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. தூக்க மாத்திரை அவங்க சொல்கிற அளவு மட்டும்தான் சாப்பிட்ணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அவதிக்குள்ளாகாதீங்க. அந்த முறையை எங்களால் மாத்திரை சாப்பிட முடியாதுன்ற லெவலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பால் எடுத்துக்குங்க. தூங்குமூஞ்சி மரத்தினுடைய இலையும் இந்த பால் காய்ச்சின பாலையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட ரொம்ப ருசியாகவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல தூக்கத்தோடு காலையில் உங்கள் வேலைகளை நல்லபடியாக தொடருவீங்க என்று நம்புகிறேன். வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் துறையூரை சேர்ந்தவர் மும்தாஜ் என்ற பெண்மணி கடிதம் எழுதியுள்ளார். அவருடைய மகளுக்கு மஞ்சள் காமாலை, கண் எந்த நேரத்திலும் மஞ்சள் நிறமாக இருக்கிறது. இவர் பட்டப்படிப்பு படிக்கிறார். 3ஆம் ஆண்டு படிக்கும் பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கும்போது இவருக்கு மஞ்சள் காமாலையால் அவதிப்படுகிறார். பல மருத்துவர்களிடம் சென்று மருந்துகளை சாப்பிட்டும் குணம் அடையவில்லை. இவருக்கு இரத்தத்தில் 2.2 இருந்த மஞ்சள் காமாலை இப்பொழுது குளுக்கோஸ் எல்லாம் போட்டு 12.2 ஆகிவிட்டது. ஆனால் கல்லீரல் சுருங்கி உள்ளது என்று சிலர் கூறுகிறார்கள். சிலர் இது சரியாகிவிடும் என்று கூறியிருக்கிறார். தாங்கள் கூற வேண்டும் என்று இவர்
வருத்தத்துடன் எழுதியுள்ளார். கண்டிப்பாக இது மஞ்சள் காமாலை அதிக அளவில் இரத்தத்தில் கலந்துள்ளது. இது கண்டிப்பாக சித்த மருத்துவரிடம் சென்றுதான் நீங்கள் சரி செய்ய வேண்டும். சித்த மருத்துவரிடம் செல்லாமல் இது சரியாகாது. மஞ்சள் காமாலை நகரத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல. மஞ்சள் காமாலை கிராமத்தில் இறந்தவர்கள் இல்லை. ஏனென்றால் எப்படிப்பட்ட மஞ்சள் காமாலை வந்தாலும் கிராம பகுதிகளில் சரியாகிவிடும். மஞ்சள் காமாலை ரேசாக இருந்தாலும் நகரப்புறத்தில் வாழ முடியாது. ஏனென்றால் அதற்கான மருத்துவம் மஞ்சள் காமாலைக்கு கண்டிப்பாக இயற்கை மருத்துவமும் சித்த மருத்துவம் தான் முழுமையாக பலனளிக்கும். இதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரு 50 கிராம் எடுத்துக்கொள்ளவும். அதனுடன் சேர்த்து கீழா நெல்லி ஒரு 50 கிராம் எடுத்து இரண்டையும் இவைகளை அரைத்து இதனுடன் ஆட்டுப்பால் ஒரு 100 மில்லி அளவுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படி சேர்க்கும்போது அதில் 3 சொட்டு வெள்ளாட்டு கோமியம் 3 சொட்டு சேர்த்து குடிக்க சிறிதளவு தான் குறையும். இவர்கள் கறி சாப்பிடலாம் என்று சில மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது தவறான கருத்து. கறி கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. மாமிச உணவுகள் சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை கூடிவிடும். அது மோசமானது. மஞ்சள் காமாலை அது உடலில் உள்ள மட்டுமல்ல, மனதை மட்டுமல்ல, உடலில் உள்ள அனைத்து பாகத்தையும் கெடுத்துவிடும். கல்லீரல், அதன் பக்கத்தில் உள்ள மண்ணீரல் எல்லாமே கெட்டு அழுகிவிடும். அதனால் கண்டிப்பாக மாமிச உணவு உண்ணக்கூடாது. இவர்கள் இளநீரே குடிக்கக்கூடாது, மோர் குடிக்கக்கூடாது. ஏனென்றால் மோர் குடித்தாலும் இந்த மஞ்சள் காமாலை கூடிக்கொண்டுதான் போகும். இளநீர் குடித்தாலும் இந்த மஞ்சள் காமாலை அதிகரிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மஞ்சள் காமாலைக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் கீழா நெல்லியும் இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து அதனுடன் 3 சொட்டு அளவுக்கு வெள்ளாட்டு கோமியம் சேர்த்து பால் 100 மில்லி ஆட்டுப்பால் சேர்த்து குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையும். அதையோடு சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். இது பெரிய லெவலில் போகும்போது, பெரிய அளவில் போகும்போது யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்த நிலையில் இருக்கும்பொழுது அதிக பலவீனமாக இருப்பார். சாப்பிட முடியாது, சாப்பிட எண்ணம் இருக்கும், வாயில் ருசி இருக்காது. சிறிது காலம் பொறுத்து கண் மட்டுமல்ல, நாக்கில் மேலே தூக்கி பார்த்தால் நாக்கின் அடியில் மஞ்சளாக இருக்கும். கை, கால், பாதம் அனைத்தும் மஞ்சள் நிறமாக மாறும். அடிவயிறு முழுவதும் மஞ்சளாக மாறும். இரத்தமே மஞ்சளாக மாறும் பொழுது எந்த வகையான மருந்தும் பயனளிக்காது. அதற்கு முன்னே நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். அப்படி அணுக கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள். இந்த முறைக்கு நீங்கள் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீழா நெல்லியை சாப்பிட அந்த மஞ்சக்காமாலை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளும். அந்த அதிகரிக்காமல் பார்த்து கொள்வதை தவிர உங்களால் முழு மருத்துவமும் செய்ய முடியாது. இது மருத்துவர்களுக்கு சவாலான ஒரு நோய். இந்த மஞ்சள் காமாலை 3 வருடம் கழித்தும் இந்த மஞ்சக்காமாலையில் உள்ளவர்கள் அதிகம் பேர் உள்ளனர். அதனால் மஞ்சக்காமாலை என்று ரேசாக நினைத்து விடாதீர்கள். அது யாருக்கும் கட்டுப்படாது. அது கிராமப்புறங்களில் உள்ள வைத்தியர்களுக்கு கண்டிப்பாக கட்டுப்படும். அது கிராமத்தில் இருப்பவர்கள் எத்தனை வகை மூலிகை சேர்க்க வேண்டுமோ அத்தனையும் சேர்த்து அவர்களை காப்பாற்றி விடுவார்கள். நகர்ப்புறங்களில் அதற்கு மருத்துவம் இல்லை என்று எழுதியிருக்கிறார்கள். மருந்து இல்லை என்பது பொருள் அல்ல. அதற்கு மருத்துவம் தெரியவில்லை என்பதுதான் பொருள். எந்த நோய் வந்தாலும் அந்த நோய் வரும் முன்னே மருத்துவம் இந்த நாட்டில் பிறந்திருக்கும். அந்த மருந்து நமக்கு தெரியாமல் போயிருக்குமே தவிர மருந்து இல்லை என்று எந்த மருத்துவரும் முடிவு செய்ய முடியாது. நம்மளிடம் மருந்து இல்லை என்றால் வேறொரு மருத்துவரிடம் மருந்து இருக்கும். வேறொரு மருத்துவ முறையில் அதற்கு மருந்து இருக்கும். பல இடங்களில் பல மாதிரியான இந்த மஞ்சக்காமாலைக்கு மருத்துவம் இருக்கிறது. அதில் தலை சிறந்த மருந்துகள் நாட்டு மருந்துகளிலேயே இது குணமாகும். அதனால் அந்த முறையை நீங்கள் அந்த மருத்துவரை தேடிச் சென்று கண்டிப்பாக குணமடைய வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மோசமான ஒரு நோய். வாழ்வா அல்லது சாவா என்று ஓடிக்கொண்டிருக்கும் இதில் விளையாட்டு வேண்டாம். உயிரை பணயம் வைத்து செய்யும் மருத்துவம். உயிருடன் விளையாட வேண்டாம். அதனால் கறி சாப்பிடக்கூடாது. கறி சாப்பிட்டால் கண்டிப்பாக இந்த நோய் முற்றிக்கொண்டுதான் போகும். கறி, மீன், முட்டை எக்காரணத்தை கொண்டும் சாப்பிடக்கூடாது. பால் சாப்பிடுங்கள். பால் சோறு சாப்பிடுங்கள். பால் சோறு சாப்பிடும் பொழுது சின்ன வெங்காயத்தை அதிகமாக பயன்படுத்தினீர்கள் என்றால் அந்த மஞ்சக்காமாலை அதிகரிக்காமல் பாதுகாத்து அதே நிலையில் நிற்கும். இந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக
மாமிச உணவோ எண்ணெய் பலகாரங்களோ சாப்பிடக்கூடாது. இவர்கள் அதிக வெயிலில் சுற்றக்கூடாது. பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்கிறேன் என்று நினைத்து கொண்டு கல்லூரிக்கு வெயிலில் சென்றால் இந்த காமாலையினுடைய அளவு அதிகரித்து கொண்டே போகும். இரத்தத்தில் மஞ்சள் அதிகரிக்க அதிகரிக்க உடல் பலம் குறையும். கண் பார்வை மங்கலாகும். பார்வை மங்கலாக மங்கலாக கண் பார்வையே போகிவிடும். அதனால் கண்டிப்பாக கவனம் தேவை. கவனம் இல்லாமல் ஒரு அசாத்தியமாக இருந்தால் பிள்ளையினுடைய கண் போவதை தவிர்க்க முடியாது. அதனால் கண்டிப்பாக நாட்டு மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். இந்த நாட்டு மருந்துகளில் தலை சிறந்தது கீழாநெல்லி. இந்த மஞ்சள் காமாலை கீழாநெல்லி பயன்படுத்தி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலையையும் பயன்படுத்தி சாப்பிட அந்த மஞ்சள் காமாலையை அதிகரிக்க விடாமல் தடுக்கும் தவிர குறைக்காது. கண்டிப்பாக இந்த மருந்தை பயன்படுத்தி அவர்களை காப்பாற்ற வேண்டும். கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். நாட்டு மருத்துவரை அணுகி சீக்கிரமாக நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடிக்கடி யார் ஒருத்தர் வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய உடல் பலம் தன்னால் குறையும். ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் வாழைத்தண்டு பொரியல் சாப்பிடணும். ஏன்னு கேட்டால் அடிக்கடி சாப்பிட்டா அவங்களுடைய உடல் பலம் அத்தனையும் போய் நடக்க முடியாமலும் வேற ஒரு அவதிக்குள்ளாயிடுவாங்க. உடல் பலவீனமாயிடும்.